guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா bread chocolate bun அதான் guys பண்ண போறோம். இதுக்கு தேவையான ingredients வந்துட்டு bread, ரெண்டு dairy milk chocolate எடுத்துக்கேன். அதுக்கு அப்புறமா egg. இந்த மூணு இருந்தா போதும் நம்ம இந்த டிஷ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த bread ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு bread எடுத்துட்டு ஒரே நிமிஷம். ஓகே guys, நம்ம வந்து கத்தி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ண சைட்ஸ்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த bread crumbs மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் guys. ஓகே, நம்ம வந்து ஒரு பிரெட்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து இதே மாதிரி கொஞ்சம் நிறைய பிரெட்ஸ்லாம் மேக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நிறைய வரும். இல்லை உங்களுக்கு கொஞ்சமாக வேணும்னா நீங்கள் ஒரு 1 or 2 பிரெட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, பிரெட்டை வந்து இந்த மாதிரி பிளெயினாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த பிரெட் இருக்கீங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து நல்லா அமுக்கி விடணும். குழி விடுற மாதிரி அமுத்தி விடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து குழி விடுற மாதிரி இங்கே அமுத்தி விட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நம்ம பண்ண 3 பிரெட்டுக்குமே வந்துட்டு பண்ணி வச்சிடலாம் கைஸ். எதுக்கு குழி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, பண்ணும் போது பார்த்து பண்ணணும், இல்லைன்னா இந்த பிரெட் வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். பிரெட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் தான் கைஸ். ஓகே கைஸ், நான் வந்து பண்ணிட்டோம். இப்போ எக் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கைஸ். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். A few minutes later. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சாக்லேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் மெல்ட் ஆக வேணுங்க. மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்து இந்த டெய்ரி மில்கை வந்துட்டு மெல்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் குழி வச்சோம்ல, அந்த குழியில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சாக்லேட்டை போடணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது கைஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு. இது வந்து ஷேக்கோட குக்கிங் சேனல் இப்போ நியூவாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம பண்ணலாம். ஓகே கைஸ், சொன்னதுக்கு வந்துட்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டுக்கு போடணும். இதே மாதிரி நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க எல்லா பிரெட்டுக்கும் போயிடணும் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக வரும். முக்கியமாக அது நம்ம பண்ணி வச்ச குழியில் தான் கைஸ் போடணும். வேறு எங்கேயாவது போட்டால் அது ஒர்க் அவுட் ஆகாது. நல்லா இருக்கு போட்டுட்ட வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அது என்ன பண்ணணும், இதே மாதிரி மறுபடியும் ஒன்று எடுத்து கட் பண்ணணும். ஓகே, நம்ம இதே மாதிரி இன்னும் 2 கட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தான் பண்ணியிருக்கேன், அதனால 2 கட் பண்ணுறேன். கட் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணணும், இந்த நம்ம மேக் பண்ணி வச்சிருக்க எக் இருக்குங்களே, இங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன், எக் இருக்குது. இந்த எக் வந்துட்டு இந்த எட்ஜஸ்க்கு மட்டும் போடணுங்க. எட்ஜஸ்க்கு போட்டுட்டு என்ன பண்ணணும், வச்சு மூடிடணும். ஓகே, நம்ம எக் வந்து முதல்ல எடுத்துக்கலாம். எக்கு வச்சு இந்த கார்னர்ஸ் மட்டும் போட்டுட்டு ஓகே, நம்ம இங்கே போட்டுட்ட உடனே என்ன பண்ணணும்னு ஒரு செகண்ட் இருங்க சொல்கிறேன். நம்ம போட்டுட்டோன்னே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சென்டரில் நம்ம குழி வச்சோம்ல, அங்கே மட்டும் கொஞ்சம் பிரெட் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அதை அந்த எக் வச்சதுலேருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். சாண்ட்விச் மாதிரி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸ்டிக் ஆகிடும் கைஸ், கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இன்னொரு பிரெட்டுக்கும் பண்ணணும் கைஸ். இன்னொரு பிரெட்டுக்கும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இந்த பிரெட் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். நம்ம இன்னொரு பிரெட் எடுத்து கட் பண்ணி அதே மாதிரி பண்ணுவோம். இன்னும் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். ஓகே, பிரெட்டில் எக் போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிரெட்டையும் வந்துட்டு ஃப்ளாப் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ மறுபடியும் அதுலேயும் நம்ம வந்து இப்படி உள்ளே வச்சு லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் சொல்கிறேன், வெயிட் பண்ணி. இங்கே மிச்சம் ஆகிடுற பிரெட் க்ரம்ஸும் எக்கும் என்ன பண்ணணும்னா என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது கொஞ்சம் நேரம் ஸ்டிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கைஸ். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஓகே கைஸ், அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓவனை வந்துட்டு ஒரு 5 minutes ஃப்ரீ ஹீட் பண்ணணும்.
இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டால் போதுங்க. ஓகே நம்ம வந்து இப்போ போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரீ ஹீட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே கைஸ் நமக்கு வந்து இப்போ ஃப்ரீ ஹீட் முடிஞ்சிருச்சு. ஓகே கைஸ் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா குக் ஆகலை. அதனால நம்ம வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் இல்லைனா 20 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் ஹீட் பண்ணலாம். ஓகே ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் கைஸ். நல்லாவே குக் ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்குங்க. இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிறது. ஓகே கைஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது கைஸ். ஓகே கைஸ் நம்ம வந்துட்டு இப்போ டேஸ்டிங்க்கு எடுத்துகிட்டு போய் நம்ம அசிஸ்டன்ட். ஓகே கைஸ் நம்ம இப்போ டேஸ்டிங்காக நம்ம அப்பா கிட்ட கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாரு. நல்லா இருக்கு, கிறிஸ்பியா நல்லா இருக்கு. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கு. ஓகே